மனிதனுக்கு எப்போது இன்னலான சூழ்நிலை உருவாகிறதோ அப்போது அவன் இறைவனிடத்தில் மனமாற வேண்டுகிறான். அந்த இன்னல் நிலையிலிருந்து தான் விடுபட வேண்டும் என்று அவன் பிரார்த்தனை செய்கிறான். ஆனால் இந்த பிரார்த்தனையின் உண்மையான அர்த்தம் என்ன? அது பற்றி எப்போதாவது சிந்தித்ததுண்டா? பிரார்த்தனையின் அர்த்தமானது தன்னுடைய அனைத்து கவலைகளையும் அனைத்து வேதனைகளையும் தன் மனதில் குடிகொண்டுள்ள பாரத்தை முழுவதுமாக இறைவன் சரணங்களில் சமர்ப்பிப்பதாகும். அதாவது ஆற்றும் செயலுக்கு என்ன பலன் கிட்டுமோ என்ற ஐயமின்றி தர்ம விதிப்படி கர்மத்தை ஆற்ற வேண்டும். இறைவன் விடுக்கும் ஆணையை நமது நியதியாக மேற்கொள்ள வேண்டும். இதுவே பிரார்த்தனையாகும். ஆனால் அந்த இறைவனுடைய ஆணையை புரிந்து கொள்வது சாத்தியம்தானா? ஒரு மனிதனுடைய கர்ம வினை பலனே ஆண்டவனுடைய ஆணையின் வெளிப்பாடாகிறது. அது பிரார்த்தனையாகுமா? உண்மையில் கர்மமே வாழ்வாகிறது. பலன் மீது மோகம் கொள்ளாமல் இருப்பதே சத்திய பிரார்த்தனையாகிறது.